ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கான கீ சேலஞ்ச், அதாவது எந்தெந்த கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 20க்கு மேற்பட்ட கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல வந்து பெரும்பான்மையாவது ஒரு 3-4 கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து புக் சோர்ஸ் கொடுக்கல. மற்ற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து புக் சோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எந்த புக்ல இருந்து எந்த, அதாவது நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது எந்த புக், எந்த எடிஷன், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது எந்த புக்கு, எந்த எடிஷன், எந்த பக்கம், எல்லாமே இதுல வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம ஆப்ல நம்ம கொடுத்துருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாவே கொடுத்துருப்போம். அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் சொல்றோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்றோம்னா அந்த கொஸ்டினுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம ஆப்லேயே கொடுத்துருப்போம். நீங்க அங்க போய் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சந்தால்ஸ். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தவறானவற்றை கண்டுபிடி, ராங்லி மேட்சை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 4 ஒன்லி, இந்த கிட்டூர் மலபாரி தான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சந்தால்ஸ் வந்து பீகார் வரும். இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8th சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. நம்ம வந்து அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் அப்படியே நம்ம கொடுத்துருப்போம். 8வது ஸ்டாண்டர்ட்ல வந்து எந்த எடிஷன் பாத்தீங்கன்னா 2019 எடிஷன்ல இருக்கும். எந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 117 இந்த பக்கத்துல வந்து இங்க போட்டிருப்பாங்க. சந்தால்ஸ் வந்து எங்க இருந்திருப்பாங்க, பீகார்ல உள்ள ராஜ்மஹால் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதுல கொடுக்குற எல்லா கொஸ்டினுக்குமே புக் சோர்ஸே கொடுத்துருப்போம். பெரும்பாலானதுக்கு புக் சோர்ஸ் கொடுத்துருப்போம். எந்த பக்கத்துல இருக்கு, எந்த எடிஷன், அதெல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னால 1-2 கொஸ்டின் மட்டும் நம்ம புக்ல கிடைக்கல. அந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம வந்து என்ன சோர்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து எக்ஸாக்டா இங்க வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து கீ, நீங்க வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரியுமா கீ வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணும் போது அவங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து ரிட்டர்ன் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். 2வது கொஸ்டின் பார்த்தோம்னா 5 இயர் பிளான், அதாவது 6வது கொஸ்டின் வந்து 5 இயர் பிளான் பத்தி கேட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இல்ல இதெல்லாம் வந்து கரெக்ட் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆன்சர்ல பி மட்டும் கரெக்ட்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே தப்பு தான். எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டுத்திட்டத்தின் நோக்கம்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 11 கிடையாது, 9. இது வந்து தப்பு தான். இது அவங்க தப்புனே கொடுத்துட்டாங்க. ஆனா 2வது பாத்தீங்கன்னா அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம். இந்த நிலையானங்கிறது வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th தமிழ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. இது நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். கீழே பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல இந்த வருஷம் 2024 எடிஷன்ல 8வது யூனிட்ல வந்து இருக்கும். 8வது யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. அப்போ வந்து இது ஓகே, இது கரெக்டு தான். 12வது தான் பாத்தீங்கன்னா நிலையான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும், நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே நீங்க தப்பு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கு. இங்கிலீஷ்லயும் வந்து கரெக்டா இல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10th பிளான் கொடுத்துருக்காங்க. 10th பிளான்னா அது 10th 5 இயர் பிளானுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா 5 இயர் பிளான்ங்கிற இவங்க வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து மென்ஷன் பண்ணல. 10th பிளானா என்ன பிளான் ஆனாலும் இருக்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சும்மா வந்து பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில், 10 ஆண்டுனா எந்த 10 ஆண்டு, அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம். இதுல வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. பொதுவாக வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கரெக்டா இருந்துச்சுன்னா அதான் வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லயே எக்ஸாக்டா கரெக்டா இல்ல, ஒரு குத்துமதிப்பா கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இது வந்து 10th பிளான் 5 இயர் பிளான் கொடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்ட். 10th 5 இயர் பிளான் தான் வந்து 75% வந்து வந்துருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 12வது கொஸ்டின்ல நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேத கடவுள் அறியப்படுகிறாருன்னா இந்திரன் கொடுத்திருக்காங்க. ஆனா அது புக்ல வந்து ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். 6th சோசியல் டேம் 2ல வந்து கொடுத்திருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 112. ருத்ரன் அழிப்பன் கொடுத்திருக்கோம். நம்ம வந்து ஆப்ல வந்து எக்ஸாக்டா அந்த பிடிஎஃப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதையே நம்ம கொடுத்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு தான் கொடுத்திருப்போம். கொஸ்டின் நம்பர் 12 போட்டு கொடுத்திருப்போம். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 6th செகண்ட் டேம் எந்த எடிஷன், இங்க எடிஷன் கேட்டாங்க, அந்த எடிஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த பக்கத்துல இருக்கு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ரெடி டு யூஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சரியான எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து 1 to 4, அதாவது 1 to 4 இந்த கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல 2வது பாத்தீங்கன்னா மேக்னெட், அதுக்கு வந்து கருப்பு தாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து கருப்பு வராது, இது வந்து சிகப்பு வரும். 12th ஜியோகிராஃபி யூனிட் 3ல இது வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்னடைட் இந்த சிவப்பு நிறத்தில் உள்ளது 70% தூய இரும்பை கொண்டது. ஸோ இது வந்து
1 2 3 போல 1 4 அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்க வந்து சில பேர் வந்து இது தப்புங்கிற மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம், சேலஞ்ச் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சியை 1906 நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான புக் சோர்ஸ் நமக்கு வந்து கரெக்டா கிடைக்கல. நீங்க யாராச்சும் கிடைச்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து குவாஜா சலிமுல்லா கொடுத்துருக்காங்க. இவரும் கரெக்ட் தான். இது போக ஆகா கான் வருவார். இது வந்து ஸ்பெக்ட்ரம் புக்ல இருக்கு. இந்த ஆல் இந்தியன் முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை ஆகா கான், நவாப் சலிமுல்லா ஆஃப் டெக்கான். இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து ஒருவேளை ஆகா கான் போட்டிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணன், அதாவது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரெண்டுமே கரெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா 2வது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து துறவற அமைப்பு மற்றும் மனித ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததுன்னு இருக்கு. இது வந்து மனித ஆன்மீகம் மட்டும் இல்லாம இது வந்து சமூக சீரமைப்புக்காகவும் இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. மக்கள் வந்து இந்த இந்த புயல் அந்த மாதிரி காலத்துல வந்து மக்களுக்கு தேவையான உதவி எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ சேலஞ்ச் பண்ணி பாருங்க. நம்ம வந்து சேலஞ்ச் கொஸ்டின் பண்றோம்னா எல்லாமே அவங்க கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க எடுத்த சோர்ஸ்லயும் ஒருவேளை அவங்க தப்பா தான் கொடுத்துருக்காங்க பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க. ஒன்று ஆள் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் வர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் சேலஞ்ச் பண்ற பொறுத்தும் இருக்கு. நீங்க நிறைய பேர் பண்ணீங்கன்னா நமக்கான மார்க் கொஞ்சம் வந்து கூட இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த கமிட்டி இருக்கும். இந்த கமிட்டியோட குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது அது வருஷம் படி ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டர் வந்து தப்பா இருக்கு. இந்த ஆர்டருக்கு வராது. இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூ புக்ல இல்ல, ஆனா ஓல்டு புக்ல இருக்கு. 11th எக்கனாமிக் ஓல்டு புக்ல இருக்கு. அதுவும் நம்ம கொடுத்துருவோம். 11th எக்கனாமிக் ஓல்டு புக்ல பார்த்தோம்னா இதுக்கான சோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது பாத்தீங்கன்னா அந்த இரும்பு தாது எங்க இருக்கு? புவியியல்ல இருக்கு. 12th புவியியல்ல இருக்கு. 2022 எடிஷன் இந்த பக்கத்துல இருக்கு. இந்த இங்க இருக்கும். இதை வச்சு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதான் அந்த புக்ல உள்ளது. அடுத்து வந்து ஓல்டு எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து அந்த பாவர்ட்டி ஆஃப் இந்தியால வந்து அந்த கமிட்டிஸை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து நீங்க ஆப்ல போனீங்கன்னா அந்த ஆப்ல வந்து எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். எந்தெந்த கொஸ்டின் எங்கெங்க இருக்கு, எங்கெங்க இருந்து எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை வந்து தொழில்நுட்ப உருவாக்க, அதாவது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல ஏஐங்கிறது, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணு. இது வந்து எல்லா துறைக்கும் வந்துட்டு விவசாயத்துக்கும் வந்துட்டு. இதுக்கான சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது புக்ல எங்கேயுமே இல்லை. ஆனா பிஐபிமாங்க, அதாவது பிளஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ, அதாவது இது கவர்மெண்டோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட்லேயே போட்டுருவாங்க இந்த டெக்னாலஜிஸ் இன்க்ளூடட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது விவசாயத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து இணைக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, இது எல்லாமே அதை வளர்ச்சிக்காக நம்ம இணைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதையும் வச்சு நீங்க வந்து இதை கீ சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா இந்த வார்த்தை அந்த மாதிரி இல்லை. ஆனா வந்து கூட்டாட்சி, ஒற்றையாட்சி, அதுக்கு வந்து கூட்டாட்சியில யாரெல்லாம் வருவாங்க, ஒற்றையாட்சியில யாரெல்லாம் வருவாங்க, அது வந்து இந்த ஆளுநர் பத்தி கொடுத்துருக்காங்க. இது நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சோர்ஸ் கிடைச்சா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து, அகமது ஷாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் எது தவறானவன்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து டி கொடுத்துருக்காங்க. டி ஓகே தான். அது போக ஏயும் வரும். ஏல என்ன தப்புன்னா குல்பர்காவிலிருந்து பீடருக்கு மாட்டாங்க ஓகே. ஆனா வருஷம் பாத்தீங்கன்னா 1429 வரும். 11th ஹிஸ்டரி யூனிட் 12ல இருக்கும். 11th ஹிஸ்டரி, அதாவது நம்ம இந்த வீடியோ இப்போ இந்த கொஸ்டின் 63 கொஸ்டின் 63 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். 11th ஹிஸ்டரி 2018 எடிஷனு இங்க போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1949 பீடருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதோட தலைநகர். ஸோ நீங்க இதை வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 11th பாத்தீங்கன்னா 11th இல்ல, இது வேற கொஸ்டின். ஓகே, இது வந்து இந்த பேஜ் வந்து நம்ம வந்து கொஸ்டினோட நம்ம வந்து ஆப்ல பிடிஎஃப் போட்டிருப்போம். நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரெண்டுமே என்ன போட்டிருக்காங்கன்னா ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் நாட் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க.
கரூரா கனியாதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இது வந்து 2,4D, இது மேல இருக்கும் 2,4Dங்கிறது. அந்த 2 பேஜையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸம். மேக்ஸம் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. தப்பா இருக்கும், நமக்கு புரியாது, டக்குன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து இங்கிலீஷ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. ஒரு 2 கொஸ்டின் இருக்குன்னா, சரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா வந்து தமிழ்ல கரெக்டா இருக்கும், அவங்க கரெக்ட்னு சொல்லிடுவாங்க பெரும்பாலான டயத்துல. ஆனா அது வந்து ரொம்ப டிரான்ஸ்லேஷனே புரியல அந்த டயத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. ஸோ மார்க் கிடைக்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஜிஎஸ்ல கடைசி கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 6/1/4 தான் வரும். இதுக்கான புக் மெட்டீரியல் நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து 6/1/4 தான். இந்த சொல்யூஷன் வேணா நான் போடுறேன். நீங்க வந்து ஒருவேளை கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு 6/1/2 இல்லைன்னா 6 அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறீங்கன்னா நீங்க இதை வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து தமிழ்லையும் சில கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ஜிஎஸ் அளவுக்கு இல்லை, தமிழ் அளவு கொஸ்டின் வந்திருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிழல் போல் தொடர்ந்தான். இது வந்து எதுவகை ஓமையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து உருவ ஓமையும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து வினை, வடிவ, உருவ இது வந்து எதை எடுத்தாலும் அது ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உருவங்கிறத நிலத்தை வச்சுதான் எடுப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா உருவங்கிறது பொதுவாக நிலத்தை வச்சு எடுப்பாங்க. நிழல் வந்து நிழலோட நிறம் அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா வந்து இது வடிவத்திலையும் வரலாம், நிழல் வடிவத்திலையும் வரலாம், வினையிலையும் வரலாம். ஏன்னா வினை வந்து தொடர்ந்தாங்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா இது வினை ஓமை அந்த மாதிரி கூட வரும். ஸோ இதையும் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. நம்ம வந்து சேலஞ்ச் பண்றோம்னா எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க மார்க் தந்துருவான்னு இல்லை. அவங்க வந்து ஓரளவுக்கு பார்த்து அதுல எந்த கொஸ்டின் ஓரளவுக்கு மார்க் கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கோ அதுல வந்து அதாவது எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் 2 ஆப்ஷன் பிடி இல்லைன்னா பிசி இந்த மேல உள்ள கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிடி 2 யாரெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ எத்தனை பேர் சேலஞ்ச் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்பவும் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றதுக்கு 30ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள சேலஞ்ச் பண்றதுக்கான நீங்க வந்து அப்ளை பண்ணி பே பண்ணிருக்கணும். 30ஆம் தேதினா திங்கட்கிழமை சாயங்காலத்துக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நம்ம வந்து ரெடி டு யூஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது எல்லாமே இருக்கும். அதாவது நீங்க இந்த கொஸ்டின் நம்பர் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் அப்படியே உள்ள இருக்கும். அதாவது இந்த கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அது என்ன புக்கு, என்ன எடிஷனு, என்ன கண்டென்ட் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா கட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்க அப்படியே எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கான அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோ வேணா நான் தனியாக உங்களுக்காண்டி போடுறேன். அது எப்படி போனோம்னா அது வந்து இந்த வெப்சைட்ல கொடுத்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் வச்சு தான் நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ இதில் 144 சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்று. சிற்றிலக்கியம். கீர்த்தனை சிற்றிலக்கியம் வகைகளுள் ஒன்று. இது புக்ல இந்த லைன் அப்படியே இருக்கு, அதனால சிற்றிலக்கியம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு சைட் பார்த்தோம்னா சிற்றிலக்கியம் மொத்தம் 96 வகை கொண்டு 96ல இது இல்லை. ஸோ வந்து சில பேர் வந்து அப்படி நினைச்சு 96ல வந்து இது கிடையாதுங்கிற பட்ச நினைச்சு கூட போட்டுக்கலாம். வேற ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்க வச்சு சேலஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஆப்ஷனுக்கு ஒருவேளை பக்தி இலக்கியம் போட்டு அதுக்கான உங்களுக்கு சோர்ஸ் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எங்க இருக்கு அந்த சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து 145 தெம்மாங்கு. இது வந்து தேன் பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 9th தமிழ்ல டேம் 2ல வந்து இது வந்து தெம்மாங்க வந்து தென் பாங்கு அந்த மாதிரி இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. தென் பாங்கு சப்போஸ் நீங்க வந்து பி போட்டிருக்கலாம், இதை வச்சு சாரி ஏ போட்டிருக்கலாம். ஏ போட்டிருந்தீங்கன்னா நீங்க இதை வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து அஞ்சிலோதி, இந்த வார்த்தையை வந்து சில ஓதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்ல இல்ல, ஆனா குறுந்தொகை, கம்பராயணம் இந்த காப்பியத்துல தான் இந்த வார்த்தை வந்து நிறைய இடத்துல வரும். வரும்போது உரையாசிரியர்கள் வந்து அதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா சில் ஓதி. சில் ஓதினா சியை தான் வச்சிருப்போம். ஒருவேளை நீங்க சி கொடுத்துருங்க பட்சத்துல நீங்க இதை வச்சு கூட நீங்க வந்து பண்ணலாம். நம்ம அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். எந்த புக்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை, கம்பராமாயணம் அப்படின்னா தான் அந்த சிற்றிலக்கியம். 96 வகை உண்டு. 96ல வந்து இந்த கீர்த்தனைங்கிறதே எங்கேயுமே வந்திருக்காது. அடுத்து தெம்மாங்க, அடுத்து குறுந்தொகையில பாத்தீங்கன்னா அம்சில் ஓதி, இந்த பாட்டில் அம்சில் ஓதி, அந்த அஞ்சில் ஓதி வரத வந்து சில் ஓதின்னு தான் பிடிச்சிருப்பாங்க. சில் ஓதி. ஸோ நீங்க வந்து சி கொடுத்துருந்த பட்சத்துல நீங்க வந்து இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து மேடை பேச்சு. மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் இவங்க எத்தனை வகைகள் மேடை பேச்சு எத்தனை அடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறதுக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. புக்குள்ள இடத்துல 5ன்னு இருக்கு, ஆனா உங்க இடத்துல 3 மாதிரியும் இருக்கு.
ஓல்டு புக்கில் முக்கூறுகள்னு சொல்லிட்டு 3 எண்ணம் இருக்கு. நீங்கள் வந்து இதை வச்சும் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து இது வந்து மணிக்குடி காலம். இது சில பேர் வந்து 2 இருக்கு, சில வந்து 1, 3 வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக இல்லைனா புக்கில் 1 தான் போட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் சொன்னதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் கிடைச்சுன்னா அது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து 199 ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா புக்ல வந்து தமிழ் புக்ல இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1881 தான் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 1881 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார். அவர் லிட்டனோட த சீக்ரெட் வே வந்து தமிழ்ல வந்து ரகசிய வழி என்ற நூலை தழுவி அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க புக்ஸோட இந்த டேட்டா வச்சு நீங்க வேணா கிளைம் பண்ணலாம், சாரி சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உலகம் நிலையற்று, அதாவது நிலையாமை. இதை பத்தி யார் பாடுறதுன்னா குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நிலையாமை பற்றி பாடியவர்களில் தலை சிறந்தவர் பட்டினத்தார்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்கூல் புக்ஸ் கிடையாது, இது பட்டினத்தார் பாடல்கள்ல உண்டு. அதுல வந்து பட்டினத்தார் அவர்களின் அற்புத வரலாறுல வந்து லைன்ல கொடுத்துருப்பாங்க. நிலையாமை இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நிலையாமையை பற்றி பாடியவர்களில் தலை சிறந்தவர் பட்டினத்தார்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பட்டினத்தார் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க எந்த வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னும் சில கொஸ்டின்லாம் இருக்கு, நான் இங்க வந்து கொடுக்கல, ஏன்னா அதுக்கான எக்ஸாக்ட் சோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் அனிமல் அந்த இதை வச்சு கொடுத்துருப்பாங்க. பெங்கால் டைகர், செரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 எண்ணம் கொடுத்துருப்பாங்க மேட்ச். அதுல வந்து ஒரு 2த்துக்கு ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். இன்னும் 2 வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கே 2 எண்ணம் வர மாதிரி இருக்கும், ஒரு நாட்டுக்கு ஒண்ணுமே வராத மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டா சோர்ஸ் கிடைக்காம நீங்க வந்து அட்டாச் பண்ணலாம். நம்ம வந்து ஓகே சோர்ஸ் கிடைச்சுன்னா அடுத்து கண்டிப்பா ஆப்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நான் பின்னாடி ஆட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இதான் இப்போ வரைக்கும் பார்த்தது. இதுக்குமே வந்து 20க்கு மேற்பட்ட கொஸ்டின் இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் சோர்ஸும் இதுல வந்து இப்போ மொத்தமா இருக்கு. நாங்க ஆப்ல கொடுக்கும்போது தனித்தனியா ஒவ்வொரு கொஸ்டின் நேமும் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரையும் மென்ஷன் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அதுல போய் நீங்க அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சோர்ஸை நீங்கள் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அதை நம்ம வந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து இருக்கும், குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே முதல்ல ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜாக வந்து இருக்கும். இதில் அந்த கார்னரில் ஒரு 3 கோட் தெரியும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே வந்து போங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. இதில் வந்து கீ சேலஞ்ச் குரூப் 2 குரூப் 2A அப்படிங்கிற நேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பரோடே கொடுத்துருப்போம். ஸோ 199, 180, 167 அந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் நம்பரோடே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இருக்குது. கீ சேலஞ்சுக்கான ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா இதான். ஜஸ்ட் கூகுளில் tnpsc.gov.in tnpsc.gov.in இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீஸ்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து அப்ஜெக்டிவ் டைப் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்டேட்டிவ் கீ. ஸோ இதில் இந்த டேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷா இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழா இது வந்து கேட்கும். நீங்கள் எதாவது சூஸ் பண்ணீங்களோ அதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க இது வந்து கேட்கும். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் நம்பர் கிடையாது. இப்போ கீ வந்து ஒரு இது விட்டுருக்காங்களா, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த ஆர்டரில் இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.